ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்ப காலத்தில் குழந்தையோட எடையை ஆரோக்கியமாக அதிகரிக்கிறதுக்கான உணவுகள் என்னென்ன. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா சரியான போஷாக்கு இல்லாததுனால குழந்தைங்க பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட்டாக பிறக்கிறாங்க. ஒரு நார்மலாகவே WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிறக்கும் போதே அண்டர் வெயிட்டாக பிறக்கிற குழந்தைங்க அவங்களோட லைஃப்பில் பிற்காலத்தில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் அதுக்கப்புறமா அதாவது ஒபிசிட்டி அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கர்ப்ப காலத்திலேயே குழந்தையோட போஷாக்கை அதிகரிக்கிறதுக்கு, உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை டெய்லி நம்ம டயட்டில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 1 by 1 இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆரோக்கிய உணவில் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ், மில்லட்ஸை பயன்படுத்தி தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மதர்ஸ் லாக்டோ பூஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி வரைக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு பால் சுரக்கிறது அதிகரிக்கும், ஹார்மோன் பேலன்ஸ் சரியாகும். நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி மைண்டு ஃப்ரீயாக, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் நல்லபடியாக இருக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவுகளை வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உணவு நம்ம உடல் எடை அதிகரிக்க, கருவோட உடல் எடை அதிகரிக்க என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, எல்லா விதமான சத்துக்களும் பேக்கடாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ஃபைபர் ரிச்சாக இருக்கணும், கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கணும், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி உணவுகளாக நம்ம பார்த்து எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பாயில்டு எக் எடுத்துக்கலாம், டெய்லி 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம், டெய்லி பார்த்திங்கன்னா கீ எடுத்துக்கலாம். கீலாம் பார்த்திங்கன்னா வெயிட் போடும். அதே மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ராகி எடுத்துக்கலாம். கீரை வகைகள் டெய்லி ஒரு கீரை வகை எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சை காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம். பயறு வகைகள் அதிகமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா டெய்லி 2 கிளாஸ் நல்ல ஃபுல்லாக பெரிய கிளாஸ் அளவுக்கு பால் குடிக்கலாம். சத்து மாவு கலந்து குடிக்கலாம். அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸுக்குன்னு மார்க்கெட்டில் விற்கிற மாதிரியான சத்து மாவு நான் சொல்லலை. வீட்டிலையே ஆரோக்கியமான முறையில் செய்து கொடுக்குற சத்து மாவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கும் போஷாக்கு, உங்கள் உடல் எடையும் சீராக அதிகரிக்கும், உங்கள் குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக சீரான உடல் எடையோடு நல்லபடியாக பிறப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உணவுகளை உங்களோட டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா புரோட்டீன் சத்து நிறைந்த சிக்கன் துண்டுகள் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 2-3 துண்டுகள் எடுத்துக்கலாம். ஃபிஷ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். மட்டன் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உடல் எடை நல்லாவே அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.